إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها 4 حرم إلى الآخر أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற உன்னத இலக்காக கொண்டு அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று மறுமை நாளில் நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவானாக. பேரன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ஒரு மாதமான முஹர்ரம் மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ் தன்னோடு இணைத்து சொன்ன ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலே நீங்கள் அநியாயம் செய்யக்கூடாது என்றும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எதை புனிதமாக்குறானோ, எதை கண்ணியப்படுத்தியிருக்கிறானோ, அந்த மாதத்தில் நாம் நமக்கு நாமே அநியாயம் செய்யக்கூடாது, பிறருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. பொதுவாக எல்லா மாதங்களிலும் அநியாயம் செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் கூட அல்லாஹ் புனிதமாக்கிய மாதத்தில் குறிப்பாக பாவமான காரியத்தை செய்யாமல் இருப்பது என்பது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அல்லாஹ் புனிதமாக்கிய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான். பல்வேறு விதமான வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்த ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய அடிப்படையில் தான் ஆண்டுகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 1444
47ஆம் ஆண்டை கடந்து ஹிஜ்ரி 1448ஆம் ஆண்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹிஜ்ரி என்கிற இந்த ஆண்டுடைய கணக்கீடு என்பது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து வருகிற கடிதங்களை அவர் பெறுகிற பொழுது எது முதலாவது கடிதம், எது இரண்டாவது கடிதம் என்பது அவருக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் சென்று நமக்கென்று ஒரு ஆண்டை, ஒரு மாதத்தை கணக்கிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்றுவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை முன்னிட்டு நாம் என்ன செய்வோம், ஆண்டை கணக்கிடலாம் என்று சொல்லி அந்த ஆண்டை கணக்கிட்டு இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1448ஆம் ஆண்டிலே நாம் இருக்கிறோம். ஏன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் வீரியமாக வளர்ந்ததற்கு, இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய ஏகத்துவத்தை தைரியமாக எடுத்துச் சொல்கிற ஒரு சூழல் இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டது. அதே போன்று ஒரு இஸ்லாமிய நாடாக உருவானது எப்பொழுது என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் உருவாகிறது. 13 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிற பொழுது பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையும் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய தடையாக அந்த முஸ்லிக்கீங்கள் இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஒரு நாட்டை தேர்வு செய்து அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட ஒரு நாளைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரியை முன்னிறுத்தி ஒரு ஆண்டாக குறிப்பிடுகிறார். எனவே இந்த 1448ஆம் ஆண்டுடைய ஹிஜ்ரியில் நாம் இருக்கிற பொழுது அந்த ஹிஜ்ரி என்கிற அந்த வரலாற்று நிகழ்வு பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பனையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்றுதான் முஹர்ரம் 10ஆம் நாளில் கொடுங்கோல் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மக்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றிய நாளும் இந்த முஹர்ரம் 10 தான். எனவே இந்த முஹர்ரம் என்று சொன்னாலே வரலாற்றை கற்றுத்தருகிற பல பாடங்கள் உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் 10 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தையான உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்கிற இடத்திலே கொல்லப்பட்ட செய்தியும் கூட. இப்படி வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்திற்கு என்ன படிப்பனை என்று சொன்னால், முதலாவதாக இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது, இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து செயல்முறைப்படுத்துகிற பொழுது நமக்கு பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களும் நம்மை ஆட்கொள்ளும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்கிற பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தருவான். அல்லாஹ் தஆலா நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான வெற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான் என்பதுதான் இந்த வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்ததற்கு பிறகு வரக்கா இப்னு நௌஃபல் இடத்திலே செல்கிறார்கள்.
வரக்கா இப்னு நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த அனைத்து நபர்களும் மக்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள். அப்ப ஆரம்பமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை சொல்வதற்கு முன்பாக முந்தைய வேதங்களை படித்த வரக்கா இப்னு நௌஃபல் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் உங்களை வரவேற்க மாட்டார்கள், ஆரம்பத்திலே உங்களுக்கு கடுமையான அடிப்படையில் உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வரக்கா இப்னு நௌஃபல் சொல்றாங்க. ஏன்னா எல்லா நபிமார்களும் இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் ஆரம்பத்தில் ஏற்கவில்லை, கடுமையான அடிப்படையில் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், பல நபிமார்கள் சித்திரவதைக்கு ஆள்படுத்தப்பட்டார்கள், பல சஹாபாக்கள் கொடுமைகளுக்கு ஆள்படுத்தப்பட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியாது. அப்போ இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்கிற பொழுது நமக்கு பல்வேறு விதமான சோதனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அப்ப அந்த சோதனைகளை நாம் பொறுத்து கொண்டு அந்த வேதனைகளை சகித்து கொண்டு அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் நடைபெறுகிற பொழுது அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றி நமக்கு தருவான். அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வ அவ்ஹைனா இலா மூசா அஹீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா மிஸ்ரன், மூசாவே ஹாரூனே நீங்கள் இந்த மிஸ்ரிலே வீடுகளை அமையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வீடு எதுக்கு அமைக்க சொல்றான்? வஜஅலு புயூத்தக்கும் கிப்லத்தன், அந்த வீடுகளில் கிப்லாவை நீங்கள் முன்னிறுத்துங்கள், கிப்லாவை அமைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீடுகளிலே. வகீமுஸ்ஸலா, அந்த வீடுகளில் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்போ இபாதத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் இருவரையும் அந்த சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா மாற சொல்கிறான். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், 5 வேளை தொழக்கூடிய மக்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால், இறை கட்டளை ஏற்று நாம் நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த வெற்றியை தருவான். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இபாதத்துக்கள் இல்லை, தியாகங்கள் இல்லை, அர்ப்பணிப்புகள் இல்லை, எந்த சோதனையும் இல்லை, நினைத்ததை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம மனதிற்குள் என்ன எண்ணுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் நம்முடைய நிலைகளை மாற்றுகிறோமோ, எப்பொழுது இறைவனுக்கு உண்மையான ஒரு வணக்கசாலியாக நாம் இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த உதவிகளை கொடுத்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்திலே தனக்கு என்னதான் பாதிப்புக்கு வந்தாலும் சரி இந்த ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுங்கோல் பிரவடத்திலே இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். அதற்காக வேண்டி பல்வேறு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டு நேருக்கு நேராக சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சிறந்த ஜிஹாத் என்பது அநியாயக்கார அரசனுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொன்னார்களே, அந்த ஜிஹாதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா அதன் பிறகு வெற்றியை கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 13 ஆண்டுகள் மக்காவில் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதற்காக பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், சோதனைகளை சகித்துக் கொண்டார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா மதீனாவிலே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். ஆக இஸ்லாமிய முறைப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று இந்த உலகத்திலே செயல்முறை படித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தருவான் என்பது இந்த முஹர்ரம் என்கிற இந்த மாதத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா இந்த வரலாற்று மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்கிற இந்த விஷயம் இன்னும் நல்ல பல்வேறு விதமான படிப்பினையை கற்றுத் தருகிறார். இன்னொன்று என்ன கேட்டானா, திட்டமிடுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கரோடு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போறாங்க மதீனாவுக்கு. எப்படி போறாங்க? திட்டமிடுதலோடு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த படுக்கையில தன்னுடைய மருமகன் அலியை படுக்க வைத்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அபூபக்கருடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே அபூபக்கரை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு இலகுவாக போகின்ற வழியிலே போகாமல் எந்த வழியில் மக்கள் செல்ல மாட்டார்களோ அந்த வழியிலே சென்று சௌர் குகையிலே, உயரமான இருக்கக்கூடிய அந்த சௌர் குகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாரும் தங்குறாங்க 3 நாள். அந்த 3 நாளுக்கு உண்டான உணவை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி ஒரு நபரை பெருமானார் ஏற்படுத்துகிறார். மக்காவில என்ன பேசப்படுகிற என்கிற செய்தியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரை பெருமானார் நியமிக்கிறார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளுக்கு பிறகு ஒரு ஆள் ஒட்டகத்தை கொண்டு வர்றார். அந்த ஒட்டகத்தில் ஏறி அவருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. எல்லாமே பிளானிங், திட்டமிடுதல். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு கொண்டே தள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால், அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு நாள் ஒரு நொடியில கொண்டே வச்சிருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மிஹ்ராஜ் கூட்டு போறான். ஃபர்ஸ்ட் மக்காலிருந்து பைத்துல் முகத்தஸ், அங்கிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், 7வது வானத்துக்கு மேலே திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசுறான். இதெல்லாம் ஒரு நாள் நைட் நடக்குது, சில மணி துளிகளில் நடக்கிறது. அந்த அல்லாஹ் நினைத்திருந்தால் 3 நாள் சௌர் குகையில தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குமா? ரகசியமாக செல்ல வேண்டிய ஒரு அவசரம் ஏற்பட்டிருக்கிறோமா? 7 நாள் 8 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெயிலிலேயே மதீனாவுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குமா? அல்லாஹ் நினைச்சிருந்தானா டக்குன்னு தூக்கி வச்சிருக்க முடியும். பிறகு ஏன் அல்லாஹ் தஆலா செய்யவில்லை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலிருந்து திட்டங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும், அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை அல்லாஹ் தஆலா அங்கு தருகிறார். அந்த 23 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளும் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய படிப்பினைகளையும் பாடங்களையும் கற்றுத் தருகிறார். அதுவும் குறிப்பாக இந்த ஹிஜ்ரத். அப்ப திட்டமிடுதல் என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் இந்த போன்ற திட்டங்களை நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த விதமான திட்டமும் இல்லாமல் அப்படியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய எதிரிகள் தங்களுக்கென்று இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக குறிப்பாக யூதர்கள் என்ன செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். தியோடர் ஹெர்சல் என்று சொல்லுகின்ற யூதன் சில நபர்களை அழைத்துக் கொண்டு திட்டமிடுகிறான். தங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று அவன் யூதர்களுக்கு மத்தியிலே பேசுகிறான். அவர்களை பார்த்து உலகமே சிரித்தது. நாடற்றவர்கள் யூதர்கள், ஒன்றும் இல்லாதவங்க யூதர்கள், சிறுபான்மையினர் யூதர்கள், இந்த சொற்ப நபர்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்குவதா என்று உலகம் அவர்களை கேலி செய்தது. உலகம் அவர்களை கேலி செய்தாலும் கூட அவர்கள் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே முயற்சிகளை செய்தார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார். முஸ்லிம்களிலிருந்து அபகரித்து முஸ்லிம்களை அப்புறப்படுத்தி இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அகண்ட பாரதம் என்று இன்றைக்கு சொல்கிறார்களே, அதை போன்ற அவனும் இஸ்ரேல் என்பது ஒரு அகண்ட பாரதம் என்று சொல்கிறான். உலகமே அவனை எதிர்த்தாலும் கூட அவன் தான் கொண்ட கொள்கையிலே திட்டமிடுதலோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். லெபனான் போன்ற நாடுகளை கைப்பற்றுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். யார் என்ன செய்தாலும் சரி, எங்களுடைய இலக்கு சாமை அடைவது. சாம் என்று சொன்னால் ஜோர்டான், சிரியா, பலஸ்தீன் போன்ற நாடுதான் சாம். அப்ப அவருடைய ஏற்கனவே உள்ள திட்டம் என்ன, சாம் என்கிற தேசத்தை நாங்கள் அடைய வேண்டும். அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அதே போன்று இந்தியாவில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் அவர்கள் ஒரு திட்டம் திட்டுகிறார்கள், அதன் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே முடிஞ்சு, இன்னும் சில ஆண்டுகள் தான் பாக்கி. அப்ப இஸ்லாமிய எதிரிகள் தாங்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி
அகண்ட பாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு செயல்முறைப்படுத்துகிறார்கள். அதற்காக வேண்டி திருமணமே செய்யாமல் இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், என்ன திட்டம் போட்டிருக்கிறோம்? திட்டமிடுதலோடு முயற்சியோடு நாம் செயல்முறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி எதிரில் நின்று கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் பெருமானை கொல்வதற்காக வேண்டி. அந்த இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை வாரி என்ன செய்றாரு, வீட்டுக்குள்ளே போறாரு. ஆனால் வெளியே நின்று கொண்டிருக்கிற அத்துணை இளைஞருடைய கண்களில் பட்டது. பெருமானார் கதவை திறந்து நேராக போனாங்க அபூபக்கருடைய வீட்டுக்கு. எதிரிகள் பார்க்க முடியல. அதே போல சவுர் கோயில இருக்கிற பொழுது எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க. எதிரிகள் எட்டி பார்த்தானா ரசூலுல்லாஹ்வை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதிரிகள் பார்க்கல. என்ன காரணம்? திட்டமிடுதலோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லாஹ் மேல தவக்கல் வச்சாங்க. அந்த தவக்கலுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானதாக ஆக்கி கொடுத்தாங்க. நம்மகிட்ட எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை. ஆனா என்ன செய்யறோம்? பொறுப்பு சாட்டுகிறோம். என்ன பொறுப்பு? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். திட்டமிடுதலோடு முயற்சியோடு நாம் செயல்முறைப்படுத்தினால் மட்டும்தான் அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். வெறும் தவக்கல் வச்சா போதாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு தவக்கல் வைக்க வேண்டுமா அல்லது கட்டாமல் தவக்கல் வைக்க வேண்டுமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டி வைத்துத்தான் அல்லாஹ் மீது நீ தவக்கல் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப முயற்சிகள் இருக்க வேண்டும், திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்வை தவக்கல் வைத்தால் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நமக்கு உதவிகளை செய்வான். என்ன திட்டமிடுதல் நம்மகிட்ட இருக்கிறது யோசித்து பாருங்கள். தவக்கல் மட்டும்தான் இருக்கிறது. தவக்கல் மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு சில நபர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. நீங்கள்லாம் என்னப்பா இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் அல்லாஹ் மேல தவக்கல் வச்சிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாட்டை எடுத்துக்கொண்டு அந்த மக்களை மிரட்டி சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து தங்கத்தையோ வெள்ளியோ இறக்கவில்லை. நீங்கள் சென்று வேலை செய்து பிழைப்பை நடத்தி உணவு உண்ணுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விட்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்ப தவக்கல் என்பது என்ன? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதல்ல. தவக்கல் என்பது திட்டமிடுதலோடு முயற்சியோடு நாம் செயல்முறைப்படுத்துகிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழருக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்று பார்க்க முடிகிறது. 13 ஆண்டுகள் கிடைக்காத மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு சென்று சில மாதங்களில் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் என்ன காரணம்? திட்டமிடுதலோடு பெருமானார் செயல்முறைப்படுத்தினார். பெருமானார் போகிற பொழுது மதீனாவை வரவேற்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறதுக்காக வேண்டி. என்ன காரணம்? மதீனாக்கு முஸ்லீம்கள் போவதற்கு முன்பாகவே முஸ்அப் இப்னு உமைர் என்கிற அந்த சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி எல்லா வீடுகளிலும் தாவா பண்ணி செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் அமைச்சு இவங்க முஸ்லீம்கள் போறாங்க, வரவேற்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதலோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை திட்டமிட்டு முயற்சிகள் மேற்கொண்டு அதன் பிறகுதான் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான் என்கிற பொழுது எந்த முயற்சியும் இல்லாமல் எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் அல்லாஹ் மீது மட்டும் தவக்கல் வைத்தால் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவானா? வெற்றி என்பது சாதாரணமாக கிடைப்பதல்ல. அதற்குண்டான முயற்சிகள் வேண்டும். அந்த முயற்சி தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று என்ன செஞ்சாங்க? போனாங்க, தவக்கல் வச்சாங்க. அல்லாஹ் மேல முயற்சிகள் மேற்கொண்டு அல்லாஹ் தஆலா மூசா நபியை காப்பாத்தினா. கொடுங்கோல் ஃபிரௌனை கொண்டு என்ன செய்தான்? அழிக்க செய்தான். இப்ப அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் ஹிஜ்ரத் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னன்னு கேட்டானா, இந்த வரலாற்று சம்பவம் கற்றுத்தருகிற பாடம் என்னன்னு சொன்னானா, நமக்கு திட்டமிடுதலும் வேண்டும், முயற்சிகளும் வேண்டும், அல்லாஹ் மீது தவக்கல் நமக்கு வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வு இருக்கணும். அதே போன்று பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான் என்று சும்மா கொடுக்கல. தியாகம் என்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சு. தியாகம் செஞ்சாங்க, அர்ப்பணிப்பு செஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போகும்போது வேதனையோடு தான் போனாங்க, சங்கடத்தோடு தான் போனாங்க, வருத்தத்தோடு தான் போனாங்க, அழுதுட்டே போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்? தான் பிறந்த பூமி, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கிற பொழுது அல்லாஹ் விரும்பிய பூமி மக்கா. என்னைக்கு அல்லாஹ் உலகத்தை படைத்தானோ அப்ப அல்லாஹ்க்கு பிடிச்ச பூமி எது? இந்த மக்கா. பல நபிமார்கள் வந்து போன இடம் மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்பொழுதும் காபாவுக்கு பக்கத்தில் தான் இருப்பார்கள். காபாவை அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும். அந்த காபாவை விட்டு அவர் செல்கிற பொழுது என்ன சொன்னாங்க? இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் ஒரு காலமும் நான் உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நேசம் அந்த காபாவை கௌபா மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போயிட்டாங்க. 16 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழும்படி அல்லாஹ் சொல்கிறான். நான் பைத்துல் முகத்தஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்படி சொன்னாலும் கூட பெருமானாருடைய உள்ளத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? அந்த காபா தான் இருந்துச்சு. அப்பப்போ வானத்தை பார்ப்பாங்க. உடனே அல்லாஹ் நினைச்சா ஃபவல்லி வஜ்ஹக சத்ரல் மஸ்ஜில் ஹராம், நபியே உம்முடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜில் ஹராமின் பக்கம் திருப்புங்கள் சொன்ன உடனேயே பெருமானார் அடுத்த வக்துக்கு தாமதிக்கவில்லை. பெருமானார் அடுத்த நொடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா பார்த்து தொழுதார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடியும். அவ்வளவு நேசம். இது எல்லாம் விட்டுட்டு போறாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. இந்த தியாக உணர்வு வேண்டும். சுஹைப் ரோமி என்கிற ரோம் நாட்டை சார்ந்தவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டிய மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்று வியாபாரம் செய்து பல கோடிகளை சம்பாதித்து மிகப்பெரிய மக்காவுடைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார் சுஹைப் ரோமி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் மதீனாவுக்கு போகலான்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்கிறார். போகிறார், செல்வங்களோடு எடுத்துட்டு போறார். ஏன்னா 10 வருஷம் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பொருளாதாரம் இல்லையா? யாரும் ஏமாத்தல, ஃப்ராடுத்தனம் பண்ணல, மோசடி பண்ணல. உண்மையாக உழைத்த அந்த பொருளாதாரத்தை எடுத்து மதீனாவுக்கு போகிறார். மக்கா குறைஷிகள் என்ன சொன்னாங்க? சுஹைபே, முகமதோட நீ போனோமா தாராளமா போய்க்க, உன்னை நாங்கள் தடுக்க மாட்டோம். நீ மக்காவை சார்ந்தவன் அல்ல, நீ ரோம் நாட்டை சார்ந்தவன். ஆனால் நீ முகமதோடு நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ 10 ஆண்டுகள் சம்பாதித்த இந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு உடுத்த துணியோடு எப்படி இந்த மக்காவுக்கு வந்தையோ அதே மாதிரி நீ மதீனாவுக்கு போன்னு சொல்லும்போது சுஹைப் ரோமி அவர்கள் தடுமாறவில்லை, தயங்கவில்லை. ஆகா, 10 ஆண்டுகள் சம்பாதித்த பொருளாதாரமாயிற்று, வேறையால் சம்பாதித்த பொருளாதாரமாயிற்று, உண்மையாக சம்பாதித்த இந்த பொருளாதாரமாயிற்று என்று அவர் தயங்கவில்லை, தடுமாறவில்லை. என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் சுஹைப் ரோமி பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸோட வர்றாங்க. சுஹைப் ரோமி பார்த்து பெருமானார் சொன்னார்கள், ரபிஹா திஜாரா, சுஹைபே, அல்லாஹ்வோடு நீ செய்த வியாபாரத்தை லாபம் அடைந்து விட்டாய் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த உணர்வு, இந்த தியாகம் நமக்கு வந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா வெற்றி தருவான். இந்த உணர்வு, இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் நம்ம இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை சகோதரர்களே. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோலனாகிய ஃபிரௌனிடத்தில் எதிர்த்து பேசுகிறார். உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கிறான் ஃபிரௌன். வானத்தையும் பூமியும் எண்ணையும் முன்னையும் படைத்த அந்த அல்லாஹ் என்று தைரியமாக சொல்கிறார். அதற்காக வேண்டி எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொண்டு வந்த இந்த சத்தியத்தை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி சூனியக்காரனை கொண்டு வருகிறான் ஃபிரௌன். சூனியக்காரனை கொண்டு வருகிறான். மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறார்கள். சூனியக்காரர்கள் சூனியத்தை செய்கிறார்கள். அந்த சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். அற்புதத்தை பார்த்த சூனியக்காரர்கள் உடனேவே இந்த மார்க்கத்தை தள்ளிவிடுகிறார்கள். நீண்ட வரலாறு சுருக்கமா சொல்லுகிறேன். உடனேயே ஃபிரௌனை மிரட்டுகிறான், அதட்டுகிறான், பயமுறுத்துகிறான். உசல்லி பண்ணக்கும், உங்களை சிலுவையிலே நான் அறைவேன். சூனியக்காரனை பார்த்து சொன்னான், மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் இந்த மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? உசல்லி பண்ணக்கும், உங்களை நான் சிலுவையிலே அறைவேன் என்று சொல்கிறான். கத்தி அண்ணக்கும், உங்களை மாறுகையை மாறுகால் வாங்குவேன் என்று சொல்கிறான். உடனே அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஃபிரௌனே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களை நீங்கள் சிலுவையிலே அறையலாம், மாறுகை மாறுகால் வாங்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே ஒரு காலம் முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தைரியமாக அந்த சூனியக்காரர்கள் உரையாற்றியதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. உடனே மாற்றம், பயப்படவில்லை, கொல்லுவான் என்று அவர்கள் அச்சப்படவில்லை. மார்க்கம் உள்ளத்திலே வந்த உடனேயே அந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இதுதான் அர்ப்பணிப்பு. அல்லாஹ்வா பொருளாதாரமா என்று வருகிற பொழுது அல்லாஹ் தான் முக்கியம் என்று வர வேண்டும்.
அல்லாவா குடும்பமா என்று வருகிற பொழுது அல்லாதான் என்று வர வேண்டும். அல்லாவா இந்த உலக வாழ்க்கையா என்று வருகிற பொழுது அல்லாதான் என்று வர வேண்டும். சகோதரர்களே, அது இந்த சூனியக்காரர்களுக்கு இருந்தது. நம்மள மாதிரி அந்த சூனியக்காரர்கள் என்ன வார வாரம் ஜும்மால கலந்து கொண்டவர்களா அல்லது 50 வருடம் 60 வருடம் முஸ்லீம்களா? ஒரு செகண்ட்ல இதுதான் சத்தியம் தெரியுது, அந்த சத்தியத்திற்காக உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நமக்கு தெரியும் இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது. சொர்க்கம் உண்டு என்று நாம் நம்புகிறோம், நரகம் உண்டு என்று நாம் நம்புகிறோம், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த சொர்க்கத்திற்காக எதை நாம் இழந்திருக்கிறோம், என்ன அர்ப்பணிப்பை நாம் செய்திருக்கிறோம்? ஆனால் அந்த சூனியக்காரர்கள் இறைவனுக்காக தங்களுடைய உயிர்களை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், ஈமானுக்கு முன்பாக, இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் கூட அத்தனையும் தூசுகளாக நினைத்துக் கொண்டு ஈமான் தான் பெரிது என்று வாழ வேண்டும் என்கிற பாடத்தையும் படிப்பையும் பெறுவதற்குத்தான் அல்லாஹ் அவர்கள் சொன்ன சொல்லை அல்லாஹ் தஆலா இன்றும் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்பதையும், திட்டமிடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானது, நம்முடைய இலக்கு, நம்முடைய குறிக்கோள் எல்லாம் சொர்க்கம் தான் என்பதை காட்டுவதற்குத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட வரலாற்றை நமக்கு தந்திருக்கிறான். சகோதரர், நிறைய படிப்பினைகள், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இந்த முஹர்ரத்திலே செய்கின்ற இன்னொரு விஷயம் என்ன கேட்டானா, இந்த ஷியாக்கள் செய்கின்ற அட்டுழியங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய முகங்களை அடிப்பதும், தங்களை காயப்படுத்திக் கொள்வதையும், அவர்கள் யா அலி யா ஹுசைன் என்று கூக்குரல் இடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த முஹர்ரம் 10 என்பது உண்மையாலுமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாலும் கூட முஸ்லிம்களுக்கு வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட ஒப்பாரி வைத்து அழுவதோ, தங்களை காயப்படுத்திக் கொள்வதோ, ஆடைகளை கிழிப்பதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜாகிலியா காலத்து செயல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஜாகிலியா காலத்து செயலில் ஒன்று ஜோப்புக்களை கிழிப்பதும், ஒப்பாரி வைத்து அழுவதும், அதே போன்று கூக்குரல், அதாவது அவர்கள் செய்த அந்த நன்மையான காரியத்தை சொல்லி பாட்டு பாடுவதும், இதுவெல்லாம் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அப்படி செய்கிறாங்களோ அவர்களுக்கு மேலாடை என்பது நரகத்துடைய ஆடையை அல்லாஹ் தஆலா அணிய செய்வான்னு சொன்னாங்க. யாருக்கு? இந்த ஒப்பாரி வச்சு அழுகிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய மேல் ஆடை என்பது நரகத்துக்குண்டான நெருப்பாடையாக இருக்கும். அவருடைய கீழாடை இஸார் என்பது, கீழாடை என்பது சொறி ஏற்படுத்துகின்ற ஆடையாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். அப்ப இவர்கள் செய்வதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 5 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல ஹசன் முதலாவது நபர், இரண்டாவது ஒரு ஆண்டுகளுக்கு பிறந்த குழந்தை தான் ஹுசைன். அதன் பிறகு முஹ்சின்ங்கிற ஒரு குழந்தை இருக்கிறார். அதே மாதிரி உம்மு குல்சும் என்கிற ஒரு குழந்தை, பெண் குழந்தையும் இருக்கிறது. அலிக்கும் பாத்திமாவுக்கும் பிறந்த குழந்தைகள். அதே போன்று ஜெய்னப் என்கிற குழந்தையும் இருக்கு. இப்படி 5 குழந்தைகள், 3 ஆண் பசங்க, 2 பெண் பிள்ளைகள். இதுல இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலால கொல்லப்படுறாங்க. சில எதிரிகளால், சில ஷியாக்களால், சில ராஃபிதாக்களால் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில், ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபா என்கிற நகரத்திலே, கர்பலா என்கிற இடத்திலே கொல்லப்படுறாங்க. வஞ்சனை செய்து அவரை வர வைத்து, அதன் பிறகு அவருடைய தலை வெட்டி என்ன செய்றாங்க, இதே மாதிரி முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு வைத்திருக்கிற ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் என்ன செய்றாங்க, கொல்றாங்க. இது மிகப்பெரிய வேதனையான விஷயம்தான், மாற்றுக்கிறதுக்கு நம்ம இல்லை. ஆனா இந்த ஷியாக்கள் உண்மையாலுமே அவர்கள் துக்க நாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் யாருக்கு, எதை வச்சு கொண்டாடணும்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தானாங்களா? இல்லை, ஷஹீதாக மூத்தாங்க. அலி, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாப்பா அலி. அதுக்கு இவங்க அந்த நாளை வச்சு இவங்க துக்கம் கொண்டாடுறாங்கன்னா அதில் கொண்டாடுறது கிடையாது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமான ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக மரணிக்கிறாங்க உஹதுல. அவங்க ரசூலுல்லாஹுடைய குடும்பம் தான், ரசூலுல்லாஹுடைய பெரியத்தா. அதுக்காக வேண்டி இவங்க ஒரு நாளை வச்சு அந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா அதுவும் கொண்டாடுறது கிடையாது. அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய இன்னொரு மருமகன் ஷஹீதாக மரணிக்கிறார்கள்.
அதற்காக இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக இவங்க என்ன செய்ய கொண்டாட கிடையாது. இவர்களுக்கு என்னன்னா, இவர் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு வைத்து சஹாபாக்களை அத்துணை நபர்களையும் கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் செய்கின்ற திட்டம் இதெல்லாம். ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, இவருக்கு வருத்தம் என்று சொல்லி மார்களை அடிப்பதும் தங்களை காயப்படுத்திக் கொள்வதும் அந்த கர்பலா என்கிற இடத்தை புனிதமாக கருதுவதும் இவருடைய வழக்கமாகிவிட்டது. கர்பலாங்கிறது எப்படிப்பட்ட வேதனைப்பட வேண்டிய ஒரு இடம் அது. ஆனால் இவங்க தான் அவங்களுக்கு அது புனிதமான இடம். ஷியாக்குடைய புத்தகத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, காபாவை விட ஒரு சிறந்த இடம் எதுன்னு கேட்டானா கர்பலாங்கிறான். ஷியாக்கள் தன்னுடைய புத்தகத்தை என்ன எழுதி வச்சிருக்காங்க கேட்டானா, காபாவை விட ஒரு சிறந்த இடம் எது, இந்த கர்பலாங்கிறான். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, இது வந்து கர்புன் வ பலாவுன்னு சொன்னாங்க. கர்பலால போய் என்ன சொன்னாங்க, கர்புன் வ பலாவுன், இது சிரமமான இடம், சோதனைக்குரிய இடம் என்று சொன்னார். ஆனால் அந்த இடத்தை தான் அவங்க என்ன செய்றாங்க, புனித இடமாக இவங்க என்ன செய்றாங்க, மாத்துறாங்க. பாருங்க எப்படி யூத கிறிஸ்தவர்கள் சிலுவையை எது கொண்டு வந்தாங்க, இறைத்தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்வதற்காக கொண்டு வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லலை, அது வேற விஷயம். ஆனால் சிலுவைங்கிறது என்ன, ஒரு ஆளை கொல்வதற்காக கொண்டு வந்த ஒரு பலகை. ஆனால் அந்த பலகை இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, புனிதத்தலமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆக்கிக்கிறாங்க. அந்த சிலுவையை புனிதமாக்கிக்கிறாங்க. உதாரணமா வாப்பாவை கொண்ட கத்தி இருக்குது, அந்த கத்தியை கொண்டு வந்து ஒருத்தன் புனிதமாக நினைச்சான்னு சொன்னானா அவன் என்ன சொல்லுவோம். அந்த மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட இடம் வருத்தப்பட வேண்டிய இடம், அந்த இடத்துல வச்சு என்ன செய்யலாம், அதுதான் எங்களுக்கு புனிதமான இடம், அது கஅபாவை விட சிறந்த இடம் என்று சொல்லி இவர்களுடைய அறியாமை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த ஷியாக்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்வார். உமர் ரலியல்லாஹு யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் என்பது ஒரு பக்கம். ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சூமை திருமணம் பண்ணாங்க. யாரு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய 2 மக்கள்ல ஒரு மகள், முதல் மகளான உம்மு குல்சூமை உமர் ரலியல்லாஹு மீண்டும் திருமணம் செய்தாங்க, மீண்டும் பெண்ணு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. என்ன காரணம் கேட்டானா, ரசூலுல்லாஹ் குடும்பத்தோடு சொர்க்கத்தில் நான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹுடைய இன்னொரு மகளை, முதல் மகளை திருமணம் செய்தார் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இப்படி ரசூலுல்லாஹுடைய குடும்பமாகிய உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் நரகவாதி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஷியாக்கள். எனவே இவர்கள் செய்வதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எவ்வளவோ இழப்புகளை பார்த்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹுடைய அண்ணன் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் மூத்தாலே கொல்லப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து அழுதாங்க. ஜாஃபர் கொல்லப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷம் அவருக்கு அவனை துக்க நாளை அனுஷ்டித்தார்களா, துக்க நாளை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் இல்லை. ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்படுகிற பொழுது அவருக்காக வேண்டி பெருமானார் கண்ணீர் விட்டாங்க என்று பார்க்க முடிகிறது. அந்த ஹம்ஸாவுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்க நாளை கொண்டாடினார்களா? பெருமானாருடைய எத்தனையோ ஆண் வாரிசுகள் இறந்தார்களே, அதற்காக வேண்டி 3, 7, 40 வருஷ பாக்கியான் என்று பெருமானார் கொண்டாடினார்களா? அதற்கென்று ஒரு துக்க நாளை அறிவித்தார்களா என்று சொன்னால் வரலாற்றிலும் சரி, ஹதீஸ்களிலும் சரி, குர்ஆனிலும் சரி எந்த தெளிவும் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இது போன்ற பிதஅத்தான காரியத்திலிருந்து விலகி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறதோ, என்ன வரலாற்றை சொல்கிறதோ அந்த வரலாற்றை எடுத்து பாடமாக கருதி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹதௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 ஆண்டை கடந்து ஹிஜ்ரி 1448 ஆண்டிலே நாம் இருக்கிறோம். நம்மை விட்டும் ஒரு ஆண்டு சென்று விட்டது. அப்போ நம்மை விட்டும் ஒரு ஆண்டு போயிருக்குன்னு சொன்னானா, ஒவ்வொரு நாள் நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் நம்ம எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபர்களுக்கும் எத்தனை ஆயுசு வரைக்கும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். அப்போ அந்த முடிவு எப்பொழுது இருக்கிறதோ, அந்த மரணம் எப்போது என்று நமக்கு விதியில எழுதி வைத்திருக்கிறானோ அந்த மரணத்தை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கோம். மௌத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்படி மௌத்தை நோக்கி போகிறனா, மரணத்தை நோக்கி நாம் செல்கிறனா,
அந்த மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கைக்காக வேண்டி என்ன நாம் அமல்களை செய்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு நபர்களும் நாம் சிந்தனை செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு சொன்னார்களே, ஆசிபு கபலி ஹாசிபுக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்யுங்கள் மறுமை நாளில் விசாரிப்பதற்கு முன்பாக என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உங்களுடைய அமல்களை நீங்களே அளந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே உங்களுடைய அமல்களை அளப்பதற்கு முன்பாக என்று உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அளந்து பாருங்க, மறுமை நாள் அல்லாஹ் அளப்பா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நம்முடைய கையை வச்சு அளந்து பாருங்க, இதுல நன்மை இதுல தீமை எது நம்மகிட்ட அதிகமா இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் நன்மைகளை விட தீமை தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த நிலையில அல்லாஹு தஆலா நமக்கு மரணத்தை கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மரணத்தை நமக்கு தந்தான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை யோசிப்பார். அப்போ நாம் இந்த உலகத்திற்காக வேண்டி வரவில்லை, இந்த உலகத்துடைய இன்பங்களை பெறுவதற்காக வேண்டி வரவில்லை, மறுமை இலக்காக கொண்டு வந்திருக்கிற நாம் அந்த மறுமை நாளுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். 5 நேரம் தொழுகை நம்மகிட்ட சரியா இருக்கா? இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகாமல் இருக்கிறோமே, இன்னைக்கு குர்ஆன் ஓதாமல் இருக்கிறோமே, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தை கொடுத்தா நம்முடைய நிலைமை என்ன? எத்தனையோ மரணங்களை பார்க்குறோமா இல்லையா? எந்த நோயும் இல்லை, ஜும்மா போனாரு திடீர்னு மௌத்தாயிட்டாரு என்கிற செய்தியெல்லாம் கேட்கிறோம். இந்த செய்தி கேட்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா அது போன்ற ஒரு மரணத்தை கொடுத்தால் நம்முடைய கபருடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன, ஆகிரத்துடைய நிலைமை என்ன, என்ன இருக்கிறது? நமக்கு எல்லாம் இருக்கு, உலகத்துல எல்லாம் இருக்கு, மறுமைக்கு என்ன இருக்கு? உலகத்துல வீடு இருக்கு, வாசல் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்கு. மௌத்துக்கு பிறகு நம்ம என்ன சரியான முறையான தொழுகை இருக்கிறதா, குர்ஆன் ஓதுகிறோமா, தான தர்மங்கள் இருக்கிறதா, திக்ருகள் இருக்கிறதா, நஃபீலான வணக்கங்கள் இருக்கிறதா, ஸகாத் என்கிற இபாதத்தை நாம் செய்திருக்கிறோமா? இப்படி நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடக்கிற பொழுது நாம் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற படிப்பினை பெற்று இனி வருகின்ற நாட்களாவது, இனி வரக்கூடிய நாட்களாவது மறுமைக்குண்டான தயாரிப்புகளை ஈடுபடுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் அறிவாளி தெரியுமா? யார் மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்காக வேண்டி இன்றைக்கு யார் அமல் செய்கிறாரோ அவர்தான் புத்திசாலி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்படிப்பட்ட புத்திசாலிகளாக அறிவாளிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திக்குங்களோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.